உங்களுக்கு ஜாதி கிடையாது, உங்களுக்கு மதம் கிடையாது, உங்களுக்கு மொழி கிடையாது. ஆர்சிஎம்ல எல்லாருமே ஈக்குவல். ஒரே ஜாதி மனித ஜாதி. எஸ் சார். சோ ஆர்சிஎம்ல எல்லாருமே வந்து சமம். அப்ப உங்களுக்குள்ள ஈகோ இருக்க கூடாது. யாருடைய ஃபேமிலியை பத்தி நீங்க பேசக்கூடாது. யாருடைய ஈகோவும் டச் பண்ணக்கூடாது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சார் ஒரு மனிதனை நீங்க போனீங்கன்னா அவர் உங்களை சார் சொன்னார் பாத்தீங்களா, ஒரு லீடருக்கு என்ன வேணும்? லவ் வேணும். ஒரு மனிதரை நீங்க புகழ்ந்தீங்கன்னா அவர் உங்க கூட அட்டாச்ல இருப்பாரு. அதே மனிதரை நீங்க தாழ்ந்து பேசுனீங்கன்னா அவர் உங்களை விட்டு போயிடுவாரு. இது எதுக்கு அவசியம்னா நம்ம பீப்புள்ஸை கவர்றதுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம நெட்வொர்க் நம்ம பண்றோம் அப்படின்னா மக்கள் தான் நம்மளுடைய சக்தி. இப்ப நம்ம ஒரு ஆர்சிஎம் பிசினஸை கொண்டு போய் நீங்க ஒருத்தர் சேர்க்கிறீங்கன்னா நீங்க சிரிச்சுக்கிட்டு அவர்கிட்ட முகம் வளர்ந்து ஆசையோட அந்த லவ்வோட பேசுறீங்கன்னா அவர் உங்க கூட அட்டாச்சா வருவார். அதே நீங்க அவரை ஈகோ கட் பண்ண மாதிரி அவர் 2 வார்த்தை பேசுனீங்கன்னா உங்க வாழ்க்கை முழுக்க அந்த நபர் உங்க பக்கத்திலே வந்து பாருங்க. உண்மையா பொய்யா? உண்மைதானே? உண்மை உண்மை உண்மை. பாருங்க சார் சொல்றாரு. அப்போ நம்ம டீம்ல யாருடைய ஈகோவையும் ஹர்ட் பண்ணக்கூடாது. யாருடைய ஃபேமிலியை பத்தியும் அவருடைய எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம இஸ் பியூர் பிசினஸ். சார் வந்திருக்காரு என் டீம்ல, குணா சார் எனக்கு பிசினஸ் கொடுத்திருக்காருன்னா நல்ல ஒரு அற்புதமான பிசினஸ் கொடுத்திருக்காரு. அதுக்காக நான் அவர் வீட்ல போய் ஃபேமிலியை பத்தியோ அதை பத்தியோ பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. சோ இது பியூர் பிசினஸ் அப்படின்னா இங்க யாருடைய ஈகோவையும் ஃபேமிலியும் அவங்க மணி அவங்க வருமானத்தை பத்தியோ அவர் கார் வச்சிருக்காரு அவர் வீடு வச்சிருக்காரு இது நமக்கு தேவையில்லை. இங்க எல்லாருமே ஈக்குவல். இங்க யாருடைய பணமும் யாருடைய மதமும் யாருடைய மொழியும் எதுவுமே நமக்கு தேவையாது. நம்ம எல்லாருமே ஆர்சிஎம் ஃபேமிலி. புரியுதா நான் சொல்றது? சோ நம்ம எல்லாருமே ஆர்சிஎம் ஃபேமிலிங்கிறத எப்பவுமே வச்சுக்கணும். சோ நம்ம கூட வரக்கூடிய நம்ம டீம்ல இருந்த நபர்களா இருக்கட்டும் அப்ளை நபரா இருக்கட்டும் யாருடைய மணிலையும் ஃபேமிலி ஈகோலையும் நம்ம டச் பண்ணக்கூடாது. சோ அடுத்த ரொம்ப முக்கியம் பாத்தீங்கன்னா இது சொல்லியாச்சு. டோன்ட் டிஸ்கஸ் யுவர் பிசினஸ் வித் கிராஸ் லைன். இது நான் முதல்ல சொன்னேன். உங்க பிசினஸ் எனக்கு இவ்வளவு வால்யூம் வருது எனக்கு இவ்வளவு வருமானம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் லைன் போய் நீங்க பேசக்கூடாது. எக்காரணம் கொண்டும் கிராஸ் லைன் தான் நீங்க பிசினஸ் தவிர எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க பேசாதீங்க. பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ அதை உங்க லீடர்ஸ் பண்ணுவாங்க. அப்படின்னு தான் நம்ம கிராஸ் லைன்ல பேசணுமே தவிர எக்காரணம் கொண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒரு இடத்துல நான் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லணும். இப்ப இந்த ஷாப் யாரோடது? நம்ம எல்லாருக்கும் பாதியா இருக்குது கிராஸ் லைன். நல்லா புரியுதா? நம்ம எல்லாருக்கும் பாதியா இருக்கு கிராஸ் லைன். ஆனா நமக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்காரு. அப்ப இந்த பிசினஸை வளர்க்கணுமா காலி பண்ணணும்? இந்த பிசினஸை இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பிளாட்ஃபார்ம் இப்படிப்பட்ட ஒரு மீட்டிங் ஹால் இப்படிப்பட்ட ஒரு ஷாப்பை நம்முடைய கிராஸ் லைன் பாபு சார் நமக்கு கொடுத்திருக்காரு. அப்போ நாம எல்லாரும் என்ன பண்ணணும்? இப்படிப்பட்ட பிளாட்ஃபார்மை கொடுத்ததுக்கு இந்த பிசினஸை வளர்க்கறதுக்கு அவருக்கு நாம சப்போர்ட் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் சொல்றேன். இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கு கிராஸ் லைனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தவறான விஷயத்துக்கு கிராஸ் லைனை நம்ம எக்காரணம் மட்டும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. புரியுதா நான் சொல்றது? சோ அடுத்த ரொம்ப முக்கியமானது நெவர் யூஸ் ஆல்கஹால் ஆர் ஸ்மோக்கிங் அண்ட் பிசினஸ். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? மீட்டிங்னு போனாலே வெளிய மார்க்கெட்ல நிறைய பெரிய பிசினஸ் இருக்கு. மீட்டிங்னே போனா என்ன ட்ரிங்க்ஸ், அதெல்லாம் மீட்டிங். என்னது ட்ரிங்க்ஸ். அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே என்ன நடக்கும்? அந்த மீட்டிங் பாதி வரை வர வைக்கிறதே அதுக்காக தான். என்னது? அந்த மீட்டிங் பாதி வரை வர வைக்கிறதே எதுக்கு? அந்த எல்லாம் முடிஞ்ச உடனே ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா புகைப்பழக்கம். நீங்க ஒரு எவ்வளவு பெரிய லீடரா இருங்க, ஆனா மீட்டிங்ல வரும்போது தயவு செஞ்சு பண்ணாதீங்க. உங்களுடைய ஓன் நீங்க இது பண்றதோ இல்ல ஸ்மோக்கிங் பண்றதோ ஓன் ஹேபிட். அது இந்த மீட்டிங்கை தாண்டி வெளியே எங்க வேணாலும் இருக்கலாம். ஆனா உள்ள வந்தீங்கன்னா இந்த பழக்கங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. எந்த மீட்டிங்லயுமே தனியா நீங்க ஒரு மீட்டிங் நடத்தினா கூட இந்த மாதிரி விஷயங்களை அங்க நீங்க ப்ரொமோட் பண்ணாதீங்க. ஏன்னா குடிப்பழக்கத்துக்கு ஒருத்தர் அடிமையாயிட்டானா அந்த டீமே கெட்டு போயிடும். அந்த நபர் அந்த லீடர் மீட்டிங்ல வரும்போது நிறைய தவறான விஷயங்களை பேச ஆரம்பிப்பாரு. அவருடைய ஆட்டிடியூட் மாறும். சார் சொன்னார் பாத்தீங்களா, ஆட்டிடியூட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஆட்டிடியூட் மாறும். அவரோட ஆட்டிடியூட் மாறினா மற்றவங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அவங்களும் அதே மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால புகைப்பழக்கமும் குடிப்பழக்கமும் எக்காரணம் கொண்டும் ஆர்சிஎம்ல ப்ரோஹிபிட்டட், தடை செய்யப்பட்ட பகுதி. ஆர்சிஎம்குள்ள வந்தா குடிப்பழக்கமும் மது பழக்கமும் தடை செய்த பயன் அப்படிங்கறத நம்ம முதல்ல மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ இறுதியாக வந்து பாத்தீங்கன்னா டோன்ட் லைக் அவாய்ட் போஸ்டிங் அண்ட் அன்னெசரி ஷோ.
100% பொருளை யூஸ் பண்ணிட்டு தயவு செஞ்சு நீங்க உங்க கஸ்டமர்ட்ட சொல்லுங்க, நான் ஆர்சிஎம் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன், நான் நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி என் கண்ணு நல்லா இருக்கு, வியூ யூஸ் பண்ணி நல்லா இருக்கு, புரோட்டீன் சாப்பிட்டு நான் எவ்வளவு எஃபெக்டிவா இருக்கேன் சொல்லுங்க, தப்பு இல்ல. பொருளையே யூஸ் பண்ணாம கூச்சலே இல்லாம நல்லா இருக்குன்னு அவர்கிட்ட சொல்றது எவ்வளவு நியாயம்? உங்க மனசாட்சிக்கு வருத்தம் இல்லையா? உண்மையை புத்துக்கு. சோ அதனால தயவு செஞ்சு டோன்ட் லைக், அவாய்ட் பூஸ்டிங். நான் ஆர்சிஎம்ல 1 லட்சம் ரூபாய் வாங்குறேன், ஜாயின் பண்ணி 1 மாசம் கூட ஆயிருக்கு. நான் ஆர்சிஎம்ல 1 லட்சம் வாங்குறேன், நம்பணும். சோ அதனால தயவு செஞ்சு பூஸ்ட் எல்லாம் பண்ணாதீங்க. ஆர்சிஎம் அப்படி, ஆர்சிஎம் இப்படி, ஆர்சிஎம் அப்படி இப்படிலாம் எல்லாம் வேணாம். ஒரிஜினல் ஆர்சிஎம் என்ன, ஆர்சிஎம் பொருட்கள் என்ன, ஈகோ ஃப்ரெண்ட்லி, ஆர்சிஎம் பருப்பு யூஸ் பண்ணா உடம்புக்கு நல்லது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு நீங்க அப்படி இப்படி கதை கட்ட ஆரம்பிச்சீங்கன்னா நம்ம ஆளுங்க ஓடிடும். ஸோ அதனால எக்காரணம் கொண்டும் உங்க டீம்ல நீங்க வரதுக்கு லேட் ஆயிடுச்சா, லீடர் நான் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு, ஓப்பனா சொல்லிருங்க. நான் அங்க போனேன், நான் இப்படி போனேன், நான் அடையார் போனேன், நான் டிராபிக்ல நின்னேன், அதனால லேட் ஆயிடுச்சு, தேவையில்லாம போய் சொல்ல வேணாம். ஓப்பனா உங்க டீமுக்கு நீங்க உண்மையா இருங்க. ஸோ 100% பொருட்களை யூஸ் பண்ணுங்க. அதான் 6 பேசிக்ல சொல்றோம். 100% பொருளை யூஸ் பண்ணுங்க. ஆர்சிஎம் ட்ரெஸ் போட்டீங்களா, நான் போட்டிருக்கேன் சார். ஆர்சிஎம் ஷூ போட்டீங்களா, நான் போட்டிருக்கேன் சார். சாக்ஸ் போட்டிருக்கேன், பர்ஸ் போட்டிருக்கேன். போட்டுட்டு சொல்லுங்க, தப்பு இல்லையே. எதுவுமே யூஸ் பண்ணாம நான் யூஸ் பண்ணிருக்கேன் ஏன் சொல்லு, அது என்ன அப்படின்னா அந்த வைப்ரேஷன் உங்களுடைய பிசினஸை காலி பண்ணும். உண்மை நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க எந்த அளவுக்கு நீங்க பொய் சொல்றீங்களோ அந்த அளவுக்கு அந்த வைப்ரேஷன் ஆப்போசிட் பர்சன்ல இருந்து உங்களுக்கு அந்த பிசினஸை இல்லாம பண்ணும். இது எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியாது, ஆனா இதை ஃபீல் பண்ணவங்களுக்கு தெரியும். அதனால பிசினஸா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் பொய் சொல்லாம உண்மையை மட்டுமே சொல்லுங்க. ஆர்சிஎம்ல உண்மை சொல்லவன் மட்டும்தான் மேல போயிருக்கான், பொய் சொன்னவன் யாருமே மேல போனதே கிடையாது. அதே மாதிரி நான் இன்னொரு ரொம்ப விஷயம், உங்களுடைய நோக்கத்துக்காக ஆர்சிஎம் குள்ள வராதீங்க. நிறைய பேர் அப்படிதான் வருவாங்க, அவங்க பிசினஸை வளர்க்கறதுக்காக ஆர்சிஎம் குள்ள வருவாங்க. தயவு செஞ்சு அந்த எண்ணத்தோட வராதீங்க, உங்க பிசினஸ் இல்லாம போயிடும். ஆர்சிஎம் குள்ள வந்தீங்கன்னா ஆர்சிஎம்காக மட்டும் வாங்க. உங்களுடைய வருமானம் வேணும் அப்படின்னா ஆர்சிஎம் அள்ளி தரும். ஆர்சிஎம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய அச்சய பாத்திரம் மாதிரி அள்ள கிடைக்கும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிற சோ உங்களுடைய பார்ட் என்ன? நீங்க சிஸ்டத்தை ஃபாலோ பண்றீங்களா? நான் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ண மாட்டேன், எனக்கு எதுவுமே தெரியாது, பிவினா என்ன தெரியாது, மார்க்கெட்டிங் பிளான் என்ன தெரியாது, ஆனா நான் ஆர்சிஎம்ல இருப்பேன், இருந்துட்டு போங்க சார். கத்துக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க தான் லீடர். அப்போ பிவினா என்னன்னு தெரியணும், மார்க்கெட்டிங் பிளான் என்னன்னு தெரியணும். இது எல்லாத்தையும் கத்துக்கிறது எங்க? மீட்டிங். நான் மீட்டிங்கும் வர மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன்னா நீங்க ஆர்சிஎம்ல லீடரா இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. சோ அதனால எந்த விதமான போஸ்டிங்கும் பண்ணாதீங்க, யாரையுமே பொய் சொல்லாதீங்க, உண்மையை மட்டும் சொல்லி. ஒரு நபர் ஆர்சிஎம்ல கூட்டு வரீங்களா, உண்மையை சொல்லி கூட்டுவாங்க. ஆர்சிஎம் என்ன நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு கூட்டுவாங்க. சோ எந்த விதமான போஸ்டிங்கும் பண்ணாதீங்க, உண்மையை சொல்லி கூட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான பிசினஸ் இது. சோ இன்னும் 2 ஸ்டெப் இருக்கு சிஸ்டம், அதெல்லாம் நம்ம கத்துக்கணும். அது அடுத்த மீட்டிங்ல ஏன்னா நமக்கு டைம் பத்தாது. ஏன்னா இது ரொம்ப அவசியம். ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு ஆர்சிஎம்ல வரவங்க எல்லாரும் எப்படி தெரியுங்களா, நிறைய ஊர் சுத்திட்டு வந்திருப்பாங்க, ஆர்சிஎம் விட்டு வெளியே போயிருப்பாங்க, வேற ஒரு பிசினஸ் குள்ள போய் பார்த்திருப்பாங்க, இது செட் ஆகலன்னு அந்த பிசினஸ் விட்டு வெளியே வந்திருப்பாங்க. அப்புறம் இன்னொரு பிசினஸ் குள்ள போயிருப்பாங்க, அங்கேயே செட் ஆகல, எல்லாம் முடிஞ்சு மறுபடியும் ஆர்சிஎம் குள்ள வருவாங்க. அப்ப என்ன இருக்கும், அந்த சிஸ்டம் அங்க சொன்ன தவறான விஷயங்கள் எல்லாம் கேட்டுட்டு இங்க வந்து அப்ளை பண்ணணும்னு பண்ணுவாங்க. தயவு செஞ்சு ஆர்சிஎம் குள்ள வந்தால், அன்னைக்கு ஏதோ ஒரு மீட்டிங் நம்ம கிட்ட சொன்னாங்க, இங்க உள்ள வந்து உட்கார்ந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், ஓப்பன் மைண்டா வரணும், உள்ள எதையுமே போட்டுட்டு வரக்கூடாது. இல்ல நிறையக்கூடமா நீங்க தயவு செஞ்சு உள்ள வராதீங்க. ஆர்சிஎம் மீட்டிங்ல ஆர்சிஎம் மீட்டிங்ல உள்ள வந்தீங்கன்னா ஓப்பன் மைண்ட். நீங்க எவ்வளவு பெரிய உச்சாணிக்குள்ள நாட்டோடைய பிரதமரா கூட இருக்கலாம், உங்களுக்கு எல்லா அறிவும் நெட்வொர்க்கை பத்தி எந்த அறிவானாலும் இருக்கலாம். ஆனா ஆர்சிஎம் மீட்டிங்குள்ள உள்ள வந்தீங்கன்னா உங்க மைண்ட் ஓப்பனா இருக்கணும், அப்பதான் ஆர்சிஎம் உங்களுக்கு புரியும். சோ இந்த சிஸ்டம் இஸ் வெரி மச். இந்த 7 கார்டினல் ரூல்ஸ் தயவு செஞ்சு உங்க மைண்டுக்குள்ள ஏத்திக்கீங்க. நீ சொல்றது சொல்லு, நான் பண்றத பண்ணுவேன்னா நீங்க பண்றது நான் யாருமே தடுக்க முடியாது. ஆனா உங்க வளர்ச்சியை மட்டும் நீங்க நோட் பண்ணுங்க. 7ஆம் தேதி பார்க்கலாம். ஆமா, ஒவ்வொரு மாசம் 7ஆம் தேதி அக்கவுண்ட்ல காசு எவ்வளவு வருதுங்கிறத இந்த 7 கார்டினல் ரூல்ஸ் சொல்லும். ஓகே, 7ஆம் தேதி உங்க அக்கவுண்ட்ல உங்களுக்கு தேவையான நீங்க எதிர்பார்க்கிற கனவோட இருக்கிற வருமானம் வேணும்னா இந்த 7 ரூல்ஸை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ஆர்சிஎம்ல இன்னும் நான் எதுக்காக இவ்வளவு பூஸ்ட் பண்ணி இவ்வளவு விஷயத்தை நான் சொல்றேன்னா, ஆர்சிஎம் தமிழ்நாட்டுல பெரிய அளவுல 5 வருஷத்துல வளர போகுது. அதுல யாரெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க. நான் எல்லாம் இருக்க மாட்டேங்கிறவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சோ குட் ஆர்சிஎம், ஜெய் ஆர்சிஎம்.